யாருங்கய்யா? வேலனையா கேக்குறீங்க? அந்த பையன் பேரு வேலனா? அவன் என்னவா இருக்கான் உங்க வீட்ல? அவன்தான் எங்க அப்பாவுக்கு வலது கை இடது கை எல்லாமே. பேருக்கு தான் அப்பாவோட பிஏ, ஆனா அவருக்கு அவன் புள்ள மாதிரி. அவனுக்கும் அதே மாதிரிதான். சின்ன வயசுல இருந்தே அப்பா தான் அவனுக்கு எல்லாமே. அப்படின்னா உனக்கு பாடிகார்டா இருக்கிறதுக்கு வேலன் தான் சரியான ஆளுமா? ஐயா, அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவனுக்கு காலேஜ் போறதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. கேட்டை தாண்டி ஒரு அடி கூட உள்ள எடுத்து வைக்க மாட்டான். ஐயா என்ன? அவன்கிட்ட போய் காலேஜுக்கு வா, கிளாஸ் ரூமுக்கு வான்னு சொன்னா அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி போயிடுவான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. அவன் தான் இனிமே உனக்கு பாடிகார்ட். வாமா வா, நான் சொல்றேன் வா, நான் சொல்றேன் வாமா. சரி, நான் கிளம்புறேன். டேய், அக்கா கிட்ட சொல்லிடு. ரத்னம், சொல்லுங்க ஐயா. ஒண்ணு இல்ல ரத்னம், நம்ம ஏன் வேலுவையே பாடிகார்டா வச்சுக்க கூடாது? என்னது? நானே பாடி கார்டா இருந்துக்கிறேன். இல்ல தம்பி, எனக்கு வேலன் தான் சரியா இருப்பான்னு தோணுது. என்ன சார் விளையாடுறீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீயே பாடி கார்டா இருன்னு சொல்லிட்டு இப்போ திடீர்னு இப்படி மாத்தினா என்ன அர்த்தம்? என்ன எல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. தம்பி, நீ ஏன்பா இவ்ளோ கோவப்படுற? உன்னை விட வேலன் தான் தகுதியானவனா இருக்கான்னு நான் அவனை சொன்னேன். இதுக்கு இவ்ளோ கோவப்படுறீங்க? உங்க இஷ்டத்துக்குலாம் முடிவு பண்ணாதீங்க. நீங்க சொல்றதெல்லாம் எங்க ஏத்துக்க முடியாது. இல்ல தம்பி, இங்க பாரு, முன்ன நீ மட்டும்தான் இங்க இருந்த, அதனாலதான் ஒன்ன சொன்னேன். இப்போ வேலனும் இங்க இருக்காப்ல, அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல. வாய்ப்பே இல்ல. முடிவு செஞ்சதுதான். அவனை விட நான் எந்த விதத்துல குறைஞ்சவன்? இல்ல யார் பலசாலின்னு மோதி பாத்துருவோமா? சரி, வேணும்னா ஒரு போட்டி வச்சு 2 பேர்ல யாரு பாடிகார்டுக்கு தகுதியானவங்கன்னு பாத்தலாமா? இது போட்டியா? டேய் ரஞ்சித், அதான் ஐயா சொல்றாருல்ல, நீதான் பாடி கார்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டா ஐயா சொன்ன மாதிரி போட்டியில ஜெயிச்சு காட்டு, அவ்வளவுதானே. அதுக்கு ஏன்டா இவ்வளவு தூரம் வாக்குவாதம் பண்ற? சரி, என்ன போட்டின்னு சொல்லுங்க, நான் ரெடி. அத நான் யோசிச்சு சொல்றேன்ப்பா. ரத்னம், இதுல உனக்கு ஒண்ணும் சங்கடம் இல்லையே? ஐயா, நீங்க சொல்லலனாலும் வேலு எங்க குடும்பத்துக்கு என்னைக்குமே பாடி கார்டு தான். தமிழ் வாத்தியார் இருக்காரு வேலு, அவரை மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாதா? இத்தனை வயசாகியும் இன்னும் அதே வேலையை பார்த்துட்டு இருக்காருன்னா பாரு. சாகுற வரைக்கும் தன்னோட அறிவு இன்னொருத்தருக்கு யூஸ் ஆகணும்னு நினைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம்டா. எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன்டா வேலை. வருஷா வருஷம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா என் சின்ன வயசுல அவரை எப்படி பார்த்தேனோ அதே மாதிரி தான் இன்னும் இருக்காரு அந்த மனுஷன். டேய், அது மட்டும் இல்லடா, எனக்கு இது வேணும், என் சொந்தக்காரங்களுக்கு அது வேணும்னு ஒரு நாள் கூட என்கிட்ட வந்து நின்னது கிடையாது. அதனால தான்டா எனக்கு அவர் மேல ஒரு பெரிய மரியாதை. டேய் வேலா, என்னாச்சு உனக்கு? வழக்கமா நீ தான் தொடர்ந்து பேசிட்டு வருவ, இன்னைக்கு என்னடான்னா ரொம்ப அமைதியா வந்துட்டு இருக்க. டேய் வேலு, உன்னதாண்டா கேட்கறேன், ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? ஏங்க அப்படி பண்ணீங்க? ஏண்டா, நான் என்ன பண்ண? நீ எதை பத்தி கேட்கறன்னு புரியலையே. ஆமாங்க, எதுவுமே தெரியாத மாதிரியே கேட்காதீங்க. நான் ஒருத்தர் இருக்கும்போது ரஞ்சித் சார் நீங்க ஏத்துக்கிட்டீங்களே. ஓ, ரஞ்சித் விஷயமா? ஏண்டா, அவ்வளோ பெரிய மனுஷன், அவர் சொல்லும் போது மறக்க முடியலடா, அதான்டா ஒத்துக்கிட்டேன். அவர் 1000 சொல்லுவாருங்கய்யா, ஆனா அதெல்லாம் வேணாம், வேலைனே இருக்குன்னு சொல்லியிருக்கலாம்ல. யாருக்காவது எதுக்காக உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவீங்களாங்கய்யா. ஆனா இப்ப டேய், என்னடா இந்த அளவுக்கு பேசுற? பெரியவர் சொல்லும் போது மறக்க முடியலடா.
அது மட்டும் இல்லாம அதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராதுன்னு தான்டா திட்டேன். ஆ, சரிப்பட்டு வராதா? எனக்கா? என்னங்கய்யா சொல்றீங்க? வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தையை நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. எப்படிங்க என்னை பார்த்து இப்படி சொன்னீங்க? சின்ன வயசுல இருந்து உங்க கூட தானங்கய்யா இருக்கேன். எனக்கு இது சரிப்பட்டு வராதுன்னு எப்படிங்கய்யா நினைச்சீங்க? சொன்னா கேளுடா. சின்ன வயசுல இருந்து நான் உன்னை பார்க்கறதுனால தான் அந்த விஷயத்துல நான் உன்னை விட்டுட்டேன். நீ இப்படி கோவப்படுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் விட்டுருக்கவே மாட்டேன்டா. ஐயா, சும்மா இந்த பச்சை புள்ளைய சமாதானப்படுத்துற மாதிரி பேசி என்னை ஏமாத்த பார்க்காதீங்கய்யா. நீங்க என்ன விட்டு கொடுத்துட்டீங்கல்ல. என்னடா நீ இப்படியெல்லாம் பேசுற? நீங்க வேணும்னா என்னை விட்டு கொடுத்துருக்கலாங்கய்யா. ஆனா என்னோட உரிமையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்ன ஆனாலும் இந்த போட்டியில் நான் கலந்துக்குவேன். ஐயா, உங்களை விட்டா இந்த உலகத்தில் வேற எதுவுமே தெரியாமல் வளர்ந்துட்டேங்கய்யா. கடைசி வரைக்கும் நான் உங்க கூடவே தான் இருக்கணும். அதுக்காக நீங்க என்ன பண்ண சொன்னாலும் நான் செய்வேங்க. ஆனா திடீர்னு யாரோ ஒருத்தங்க வந்து போட்டி வச்சு என்னை நிரூபிக்கணும்னு வரும்போது தான் இத்தனை வருஷமா வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் போன மாதிரி இருக்குங்க. வேலா, நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிற மாதிரி தோணுதுடா. இந்த போட்டி எதுக்காகனாச்சும் உனக்கு தெரியுமா? பரவாயில்ல விடுங்கய்யா. அதான் போட்டி தான் வச்சு ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க இல்லைங்க. அப்புறம் என்ன, நான் போட்டியில் பார்த்துக்கிறேன், விடுங்க. என்ன இவன் இவ்வளோ எமோஷனலாக பேசிகிட்டு இருக்கான்? என்ன நடந்தாலும் காலேஜ் கேம்பஸ்குள்ளே காலடி எடுத்து வைக்க மாட்டேன்னு வைராகியமாக இருந்த பையன் இன்னைக்கு என்னடான்னா பாடி கார்டாக காலேஜுக்குள்ளே போகிறதுக்கு துடியா துடிக்கிறான். ஐயா, அந்த ரஞ்சித் இல்லை, என்னை படைச்ச அந்த ஆண்டவனே வந்தாலும் என்னோட இடத்த நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னைக்கும் நான் தான் உங்கள் பக்கத்தில் இருப்பேன். நான் மட்டும்தான் இருப்பேன்.